Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா tron coins நம்ம எப்படி வந்து பர்சேஸ் பண்ண போறோம் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி Mr.Vicky சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோஸும் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் தேவைப்படும். ஓகேவா? வாலெட் எக்ஸ்சேஞ்சர் ஏதாவது தேவைப்படும். நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் அது ஜியோடஸ் வாலெட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் A to Z நான் வந்து இது எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஜியோடஸ் வாலெட்டை அப்புறம் பண்ணிவிட்டு நம்ம காயின்ஸ்லாம் அப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது செல் பண்ணுறதுன்னு அதில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். அதில் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிட்காயின், USDT, எத்திரியம், USD காயின் இருக்குது, ஸ்டெல்லர் காயின் இருக்குது, ட்ரோன் காயின் இருக்குது, ரிப்பிள் காயின் இருக்குது, இன்னொன்று எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வாங்க போகிற காயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் காயின். இங்கே பாருங்கள், ட்ரோன் காயின். ஓகேங்களா? இந்த ட்ரோன் காயின் மேலே நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணிங்கன்னா இங்கே பை அண்ட் செல்னு இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பை, அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பை தான் பண்ண போகிறீங்க. இங்கே டிஃபால்ட்டாக வந்து பைன்னு இருக்குது. குவான்டிட்டின்னு நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 காயின் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா 10 காயின்ன்றதை 10ன்னு டைப் பண்ணிவிட்டு இன்றைக்கோட ப்ரைஸ் ஷோ ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஷோ ஆகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1.85 இன்றைக்கி ப்ரைஸ் ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் 10 காயின் போட்டு வைக்கிறதுனால அப்படின்னா ₹18.58 இங்கே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க போகிறது 10 காயின். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பையின்னு இருக்குது. ஓகே, அந்த பையின்னு கொடுத்தா மட்டும் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டு வந்து ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால நான் அப்படியே உள்ளே வந்தேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் இந்த சைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து இந்த பேங்க், அதாவது அந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து INR வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து டிக்ளைன் ஆகிடும். அப்புறம் சில பல பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் கஸ்டமர் கேரை சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் அதை பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த ஜியோடஸ் வாலெட்டில் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேமெண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு தப்பான ராங் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டிக்ளைன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறாது. ஓகேங்களா? அதனால் அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டெபாசிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டன்ட் டெபாசிட், நார்மல் டெபாசிட், அதர் டெபாசிட்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டெபாசிட் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டேஸ் இன்க்ளூடிங் சண்டேன்னு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சண்டேஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24/7 வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் அப்டேட் பண்ண டெபாசிட் பண்ண வித்தின் 5 செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து பேமெண்ட் INR வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக ஆகுது. அந்த 5 செகண்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடுது உங்கள் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம எப்படி இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டு நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணி நம்ம INR வந்து இங்கே அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் டெபாசிட் வந்து நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஜியோடஸ் பெனிஃபிஷரி நேம் கொடுத்துருப்பாங்க, ஆக்சிஸ் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா IFSC கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட, அதான் இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க்கோட இண்டுபே ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SBI யூனோ அந்த மாதிரி ஒரு அந்த பேங்க்கோட அஃபிஷியல் ஆப் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு பெனிஃபிஷரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காப்பின்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் வந்து காப்பி ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கௌண்ட் நம்பர் காப்பின்னு வந்துச்சு. ஓகேங்களா? அக்கௌண்ட் நம்பர் காப்பின்னு வந்தோடனே நீங்கள் பெனிஃபிஷரியில் போய்ட்டு இந்த நம்பரை எடுத்து போய்ட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஒரு நம்பர் மாற்றி போட்டால் கூட அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக வேறு எங்கேயாச்சும் போய்டும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்கள் இதை காப்பி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நம்பர் கூட உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? அதனால் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்து போய்ட்டு கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IFSC கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு அங்கே போய்ட்டு எடுத்து போய் பேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். ஆகிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் ஒரு ₹1 செக் பண்ணி பாருங்கள். ₹1 இந்த கம்பெனிக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அந்த கம்பெனிலேருந்து. ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் ₹1 ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜும் வந்துடும். ஓகேங்களா? அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படியோ அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து அது மாதிரி நீங்கள் ₹1 ஜியோடஸ் வாலெட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க, டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா?
அப்படி ஆன பிறகு நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க? இப்போ ட்ரோன் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காயின் வாங்க போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ட்ரோன் காயின்ஸை கிளிக் பண்ணுங்கள். ட்ரோன் காயின்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து ஷோ பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கேட்குது டிஆர்எக்ஸ். ஓகே, டிஆர்எக்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ட்ரோன் காயின்ஸ் தான் அது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10ன்னு டைப் பண்ணிக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐஎன்ஆர்ன்றது லைட்டாக டச் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் எரராக இருக்கும், பக் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டச் பண்ண உடனே 18.58 பைசா. ஓகேவா? ₹18.58 நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 10 காயினுக்கான வேல்யூ அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் நம்ம ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 0.25% தான் ஃபீஸ் பிடிக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பையின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பையின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கான ரேட் வந்து ₹1.85 வந்து காமிச்சிருச்சு. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் யூ ஷூர் டு ப்ரொசீட்னு கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்னு வந்துடும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சக்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி சக்ஸஸ்னு வந்துடும். இப்போ நான் டெமோ தான் காட்டினேன். ஓகேங்களா? இப்போதைக்கு என் அக்கௌண்ட்டில் அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ தான் காட்டினேன். அமௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே எரர்னு வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? அப்படி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்னு காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல, அந்த மாதிரி சக்ஸஸ்னு வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பை பண்ணிட்டுருக்காங்க, அதுவும் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க, எவ்வளோ காயின்ஸ் அப்படிங்க வந்து ப்ரைஸ் வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிட்காயின் அப்ளை பண்ணுறது ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஹோம் பேஜுக்கு வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பிட்காயின் இருக்குது. நான் பிட்காயின் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிட்காயினை கிளிக் பண்ணணும், அதே மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லாத்துக்குமே சேம் பேஜ் தான், அதை வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒரு பிட்காயின் வந்து நான் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒன்று டைப் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் வந்து எனக்கு ஷோ ஆகிடுச்சு 9 lakhs. ஓகேவா? இங்கே வந்து இன்றைக்கோட இது பிட்காயினோட பேமெண்ட்டு இங்கே வந்து ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? ப்ரைஸு பண்ண உடனே இங்கே வந்து நான் பையன் இருக்குது, இந்த பையன்னு கொடுத்துட்டு ஆர் யூ ஷோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் ப்ராசஸ். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா காயினுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி நான் எவ்வளோ காயின்ஸ் வாங்கி போட்டு வச்சுட்டு நான் ஷோ பண்ண பாருங்க இதில். ஏன்னா எத்திரியோட ஃபியூச்சர் நல்லாவே எனக்கு தெரியும். நான் அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் நான் இப்போ வந்து வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். இதை பற்றின விஷயம் நிறைய பேருக்கு வந்து நல்லா தெரியணும். ஏன்னா ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி ஆக போகுது. ஓகேங்களா? இனிமேல் நம்ம ஃபிசிக்கலாக அமௌண்ட்டு ₹10 நோட்டில் கையில் தொடுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சைடில் பிட்காயின் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, பட் அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் காயின் இருக்குது. நான் வந்து ஒரு 19 காயின் வந்து ஸ்டெல்லர் காயின் வச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் காயின்ஸ் வச்சுட்ருக்கோம். 2 காயினர் வந்து ரிப்பிள் காயின்லாம் வச்சுட்ருக்கேன். இதோட ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ப்ரைஸ் போகும். ஓகேவா? இப்போ வாங்கி போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரேட்டை போகும். பிட்காயின்லாம் ₹10 ₹50 அந்த பிட்காயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹9 லட்ச ₹10 லட்ச கிட்ட வந்து நிற்குது. அதே மாதிரி தான் எத்திரியமும் கிட்டத்தட்ட ₹20 30 அந்த எத்திரியம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $440 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை பற்றின வீடியோ நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி தான் வந்து கிரிப்டோ கரன்சியாக பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லிட்டேன். ஜியோடெஸ் வாலெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வாங்க தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வேறு கிட்டேயாவது இருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி வாங்கி தரேன். அப்படி இல்லைனா எங்கிட்டே அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நானே கூட உங்களுக்கு பை பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் நான் ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.